ஏண்டா டே ஒரு பிரெட்டு காடா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து, ஒரே ஒரு பிரெட்டுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தான்னு கேட்கிறேன். ஒரு பிரெட் சுட்டு கொடுக்கலன்னு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணி இந்த மஞ்சரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி பஞ்சாயத்தை பெருசாக்கி விட்டாங்க ப்ரோ. இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிரிஞ்சு இருந்தீங்களே, அப்ப ரெண்டு பேருக்கு தனித்தனியா கிராசரிஸ் கொடுத்திருந்தாங்களே, அப்போ பொருட்களே இல்லாம சாப்பிட வழி இல்லாம பிரெட்ல அடியில பிரெட் இருந்தா கூட போதும் அந்த பிச்சு தாங்கப்பா சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம்னா இருந்தீங்கல்ல, அப்போதான் சமாளிச்சீங்களே. இப்ப ஏன்டா மொத்தமா இருக்கும்போது ஒரு பிரெட்டை சுட்டு தரலன்னு ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க? அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெட்ல அந்த எக்ஸ்ட்ரா பெட் எங்களுக்கு சுட்டு தரணும் நாங்க பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்து பஞ்சாயத்து பண்றதுல எதுக்கு? ஆக்சுவலா இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டா உங்களுக்கு தெரியுமா? விஜய் விஷால் சாச்சனா. நல்ல யோசனை உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் விஷால் சாச்சனா தான், இல்ல சாச்சனா தான் எக்ஸ்ட்ரா பெட் போய் வாங்கினது. அவ வாங்கின பிறகு தான் அருண் என்ன பண்ணானா, சரி ஓகே எக்ஸ்ட்ரா பெட் இருக்கு, ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துறான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எல்லாருக்கும் கொடுத்தான். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஸோ இப்போ இன்னொன்று கொடுத்துடலான்னு சொல்லி திருப்பி இன்னொன்று கொடுத்தான். இப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது தான் இங்கே உட்காந்து மொத்தமாக பேசிட்டு இருக்காங்க. பட்டர் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆனால் பட்டர் தரமாட்டுக்காங்களா, இல்லை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும், பட் ஜாக்லின் ரோஸ்ட் பண்ணி தரமாட்டுக்காங்கன்னு சொல்லி இங்கே ஒரு டாக் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல மஞ்சரி உட்காந்துருக்காங்க, சாச்சனா உட்காந்துருக்காங்க, விஜய் விஷால் உட்காந்துருக்கான். விஜய் விஷால் தான் ஏற்றி விடுறான். ஓகேவா? விஜய் விஷால் தான் பட்டர் கேட்டாலும் தரமாட்டுக்காங்க, ரோஸ்ட்டும் பண்ணி தரமாட்டுக்காங்க, இன்னொரு அடுப்பு சும்மா தான் இருக்கு பண்ணி தரலாம் அப்படி சொல்லி ஏற்றி விடும் போது தான் மஞ்சரி வந்து நேராகவே கேட்க போறாங்க. ஆனா மஞ்சரி மேல ஒரு தப்பு இருக்கு. என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பட்டர் தான் கேட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்டர் தான் கேட்பாங்க. பட்டர் வந்து அந்த இடத்துல டக்குனு ஏதோ சொல்லுவாங்க, எரி மச்சான் யாரோ எடுத்து வருவாங்கன்னு சொல்லி ஜாக்லின் சொல்றாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது இல்ல இன்னொரு அடுப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு கல்லு கிடைச்சா நான் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன், டோஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இருக்கு நான் தான் ரோஸ்ட் பண்ணோம், டோஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன், கல்லு கிடைக்கல. சரி பரவாயில்ல எனக்கு ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி மஞ்சரி அப்படி நடந்து போவாங்க. அப்புறம் அந்த ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, மச்சான் பட்டர் கேட்டா மச்சான் இந்த மச்சான் பட்டர் கேட்டா கவனிக்கல மச்சான் இந்த மச்சான் சொல்லி பட்டர் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்குமா அருண் இன்னொரு பிரெட் வரை கொடுக்காரு, இந்தாங்க இன்னொரு பிரெட் இருக்கு சொல்லி மொத்தம் 2 பிரெட் கொடுத்தாச்சு. 2 பிரெட் கொடுத்த பிறமே அந்த 2 பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி தரல, பட்டர் கேட்டா தரல, இன்னொரு கல்லு சும்மா தானே இருக்கு, இவங்க நினைச்சா கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷால் தான் ஆக்சுவலா இதை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஓகேவா? விஜய் விஷால் தான் ஆக்சுவலா இதை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். விட்டுட்டு இருக்கும்போது மஞ்சள் வந்து ட்ரிகர் ஆகி ஓகே இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நேரா போய் முத்துக்குமரன் போய் உட்காந்தாச்சு. யாரு? நம்ம மஞ்சரி சாச்சனாங்க 2 பேரும் முத்துக்குமரன் போய் உட்காந்து அங்க முத்துக்குமரன் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. சொன்னா முத்துக்குமரன் கிராஃப் அடி வாங்குறதுக்கு காரணம் இங்க 2 நான் சொன்னா நல்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நேரா போய் மஞ்சரி என்ன பண்றாங்க, முத்துக்குமரன் உட்காந்து மஞ்சரியும் சாச்சனா வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி கேட்டோம் தரல, ஒரு கல் ஃப்ரீயா தான் இருக்கு, ஜாக்லின் நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. அந்த இடத்துல முத்து என்ன பண்றான், ஏன் தரமாட்டேன்னு சொன்னாங்க, ஏன் கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கணும்ல நமக்கு, இதான் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் இருந்து கிளம்பி போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் பிரிச்சு விட்டுருந்தாங்க. அப்ப நீங்க தனித்தனியா இருந்தீங்க, 8 10 தனித்தனியா இருந்தா கூட நீங்க உங்க டீமுக்கு தான் சமைச்சீங்க. அப்படி சமைக்கும் போது கூட நீங்க ஒரு சமையல் முடிஞ்ச வரை இன்னொருத்தருக்கு செஞ்சு தர மாட்டோம், அது முடிஞ்சிட்டு நீ எதுக்கு அப்புறம் லஞ்ச் தான் சொல்லி பேசிருக்கீங்க. ஓகேவா? ஆனா இப்ப பார்க்க போனா 18 பேர் மொத்தமா ஒரே டீம் தான் சமைச்சாகணும். 6 பேரை விட்டுருக்காங்க. இல்ல 6 பேர்ல ஒருத்தவங்க வந்து மத்தியானம் சமைப்பாங்க, ஒருத்தர் நைட்டு சமைப்பாங்க, சில பேர் காய்கறி மட்டும் வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கதான் செய்யும். இந்த எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு தான் கொண்டு போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்தாச்சு, பிரெட் ஆம்லெட் இவங்களுக்கு ஃபர்ஸ்டே போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த போற எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து நார்மலா சாப்பிட்ற கொடுத்தா அதை ரோஸ்ட் பண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஏத்தி விட்டாச்சு முத்துக்குமரன்ட்ட. எப்படி ரோஸ்ட் பண்ணி கேட்டோம், ரோஸ்ட் தரலன்னு ஏத்தி விட்டா முத்துக்குமரன் போய் பேச ஆரம்பிச்சிட்டான். ரோஸ்ட் கேட்டோம் தரலன்னு முத்துக்குமரன் போய் நார்மலா கேட்கறான். அப்ப கேட்கும்போது அங்க இருந்து வர்ற பதிலாம் எப்படி இருக்கு, அந்த இடத்துல ஜாக்லின் மேல தப்பு இருக்குங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நான் போட்டுட்டு இருந்தேமா என்னால முடியல, நான் தான் காலையில சமைச்சிட்டு இருக்கேன், சோ வேற யாரையா போட சொல்லிருக்கலாம், இவங்கள போட சொல்லிருக்கலாம், அவங்கள போட சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும். இவங்க எதுவுமே பண்ணாம என்னால முடியல, நான் காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்கேன், நான் காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கேன், நான்லாம் சாப்பிட வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. எல்லாரும் சாப்பிட தான் செய்யணும். இது தேவையில்லாத ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்ணி இதுல முத்துக்குமரன் தேவையெல்லாம் உள்ள போயிட்டு அதை நோண்டி கேட்டு அது ஒரு பஞ்சாயத்து பெருசாகி திருப்பி மஞ்சரி பேச, அருண் பேச, ஜாக்லின் பேசன்னு சொல்லி அந்த விஷயம் வெடிச்சிட்டு எப்படியே அந்த விஷயம் வெடிச்சோன்னே அந்த இடத்துல அருண் என்ன பண்றான் தெரியுமா, மஞ்சரி நீங்க தயவுசெய்து என்கிட்ட பேச, நான் உங்கள்கிட்ட பேசலன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறான். அந்த கையெடுத்து கும்பிடுற மேட்டை பிடிச்சி வச்சு நீங்க என்ன மார்க் பண்றீங்க, நீங்க என்ன ட்ரிகர் பண்றீங்க, நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு மஞ்சரி போட்டு அருணை போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அப்போ அருண் கடந்து கத்த ஆரம்பிச்சான். மஞ்சரி எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு ஜாலியா நடந்து போயாச்சு. ஓகேவா? ஜாலியா அவங்க பாட்டு நடந்து போயிட்டாங்க. சோ இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டாங்க. ட்ரிகர் பண்ண மாதிரி எல்லாரும் ட்ரிகர் ஆகாதான் செய்வாங்க. திரும்ப அருணை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அருண் அங்க இருந்து ஒன்னு இது பண்ண ஆரம்பிச்சான், மன்னிச்சிருங்க சரியா. அதுக்கும் கடந்து மஞ்சரி சண்டை, ஏங்க நீங்க மார்க் பண்றீங்களா, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா, நீங்க என்ன ட்ரிகர் பண்றீங்களா சொல்லி மாத்தி ஒரே சண்டை ஒரே பஞ்சாயத்து தான். இதுல இடையில வந்து எல்லாருமே சொல்றாங்க மஞ்சரி ஓவர் எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சத்யா போய் பேசுறாங்க, சிவா போய் பேசுறாங்க, அவங்க பேர் என்ன கடைசியில தீபக் பேசுறாங்க. எல்லாரும் பேசும்போது எல்லார்ட்டையும் அவங்க பதில் நான் நக்கலா இருக்கு.
அப்படிதான் பேசுவோம், நீங்க மூடிட்டு கிளம்புங்க, அப்படிதாங்க பேசுவோம், நீங்க பேசாதீங்க, உங்கள்கிட்ட பேச வந்தேன், நீங்க தயவுசெய்து பேச அப்படின்னு ஒரு நக்கலா பேசுறான். இது எப்படி இருக்குன்னா, வேணும்னு இந்த இடத்த பிரச்சனை உருவாக்கணும் முடிவு பண்ணாங்க, உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல பேச வர எல்லார்ட்டுமே நீ பேசாதன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேச விடாம வாயடைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் தீபக் டென்ஷன் ஆகுறான். தீபக் அங்கதான் டென்ஷன் ஆகி கத்துறாங்க, எல்லாருக்கும் பேச ரைட்ஸ் இருக்கு, என்னன்னா பேசாதன்னு சொல்ற, யாரு நீ ஃபர்ஸ்ட் பேசன்னு சொல்றீங்க, எல்லாரும் பேசுவாங்க, பேசுறத கேளு, நீ மட்டும் பேசினாலே நேரம் கத்திட்டு இருந்தா இஷ்டத்துக்கு பாயிண்ட் சொன்னல, அவன் சொல்ற பாயிண்ட் அப்ப கேளு அப்படி சொல்லி கத்த ஆரம்பிச்சோன்னதான் அந்த இடத்துல திருப்பி மஞ்சரி ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. கத்தாங்க சும்மா போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, சரியா கத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன கேப்டன் மாதிரி கத்துற மாதிரி இல்லையா, தீபக் மாதிரி கத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தீபக்கை போட்டு ட்ரிகர் பண்ணனால தீபக் ட்ரிகர் ஆகி நான் தீபக்காக தான் பேசுறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள, சும்மா இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்ப நான் கேப்டன் வந்து தீபக்கா இருந்து பேசுற பிரச்சனையா, போன வாரம் நீ என்ன பண்ண, போன வாரம் நீ அப்படித்தானே பண்ண, கேப்டனா இருக்கிறேன், நான் தளபதியா இருக்கேன், நான் மஞ்சரியா இருக்கேன், எல்லாம் மாத்தி பண்ணல, அப்ப நீ மட்டும் பண்ணா கரெக்டான்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல பஞ்சாயத்து போட்டு ரெண்டா வெடிச்சு சதறுது பஞ்சாயத்து அங்கேயுமா. சோ வெடிச்சு முடிச்சோன்னே இவங்க வந்து பார்த்தாரு கேப்டன், கடந்து கத்தி முடிச்சுட்டு, கும்பிடலாம் உனக்கு பிரச்சனையா, இரு நான் பிரச்சனை உண்டு பண்றேன், வா நீங்க வாங்க, நீங்க வா அங்க போய் பேசுவோம் வா அப்படி சொல்லிட்டு நேரா கூட்டு போயிட்டாரு, லிவிங் ரூம் கூட்டு போய் உட்கார வச்சு, வா இதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு மொத்தமா உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சா. அந்த இடத்துல மஞ்சரி தேவையில்லாம அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பேசாம தெரிஞ்சு சௌந்தர்யா ஏதோ வார்த்தை விடுறாங்க நினைக்கிறேன், ஏதோ சொல்றாங்க, அவங்க பேசுறாங்க, கேப்டன் பேச வராங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு பேச வந்தா, நீ ஷட் அப் பண்ணுன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து சௌந்தர்யா பார்த்து சொல்றாங்க. அப்ப சௌந்தர்யா சும்மா இருப்பாங்களா, அந்த பொண்ணு சும்மா ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அந்த வகையில் இந்த பாயிண்ட் கிடைச்சா சும்மா விடுவாங்களா சொல்லுங்க, இந்த பாயிண்ட் கிடைச்சா சும்மா விடுவாங்களா, கத்துன்னு கத்தியாச்சு போட்டு சண்டை, போய் பேசாத மஞ்சரி போய் 24 மஞ்சரி போய் தான் பேசுவான்னு சொல்லிட்டு மாத்தி சண்டையை போட்டு உருளு ஆச்சு. இதுல முத்துக்குமரன் தேவையில்லாம நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க பாருல, அவன் தேவையில்லாம அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டுட்டு இருக்கான். முத்துக்குமரன் நல்லாவே தெரியும் இந்த விஷயம், ஒருத்தவங்க வந்து 10-15 பேர் சமைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது மட்டும் காலையில வந்து வீட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் டீம் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல, ஸோ காலையில தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்காங்க, அந்த பிரெட் ஆம்லெட் கொடுத்து முடிச்சிருக்காங்க, அதுக்கு அடுத்து வந்து லஞ்ச் தயாரிக்கணும், சோ லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள சொல்றாங்க, லஞ்சுக்கு ரெடி பண்ண போறோம்ப்பா, சோ வந்து ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்ச சாப்பாடு நாங்க இப்படி தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டு மொத்தத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை இவங்க உருவாக்குனது ஓகே தான், அந்த பிரச்சனையை உருவாக்குனவங்க அதையே இவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உருண்டுட்டு இருக்கோம் சொல்லி மாத்தி பேசி பிரச்சனை என்னெல்லாமோ பண்ணி எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி என்னெல்லாமோ எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து மஞ்சரி நிறைய இடங்கள தேவையில்லாம வார்த்தை விடுறாங்க, நீ ஷட் அப் பண்ணு, நீ உட்காரு, நீ பேசாத, உன்கிட்ட பேச வரல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி தேவையில்லாம நிறைய இடங்கள்ல வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜெஃப்ரி கடைசி எந்திரிச்சு செஞ்சு விட்டான், எப்பவும் தான் எல்லா சாட்சியம் ஒரு தடவை செஞ்சிருப்பான் தெரியுமா, அதே மாதிரி ஜெஃப்ரி எந்திரிச்சு நீட்டா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டான். எல்லாரும் கத்தி பேசினா கரெக்ட் இல்ல, ஓகேவா, எல்லாரும் கத்தி பேசினா கரெக்ட் இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன், எல்லாரும் காலைல சாப்பாடு கிடைச்சிடல, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தானே பிரெட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பிரெட் நான் இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படிதான் சாப்பிடணும் ஒன்றும் செய்ய முடியாது, ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் காலைல கொடுத்த சாப்பாடுல ஏதாவது குத்து இருந்துச்சுன்னா அந்த குத்தத்தை சொல்லுங்க, அதை விட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது நான் இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படிதான் சாப்பிடணும் யாரும் எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சு நடந்துக்கோங்க, சும்மா குழந்தைத்தனமா பண்ணாங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தத்துல பிரச்சனை வெடிச்சு போய்கிட்டே இருக்கு, இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு லைவ்ல. நான் இதுல உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இதுல யாரு மேல தப்பு இருக்கு மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. என்ன கேட்டா மஞ்சரி ஏத்தி விட்டாங்க, மஞ்சரி நல்லா ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தது விஜய் விஷாலி, அதே மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா முத்துக்குமரன் போய் ஏத்தி விட்டாங்க, முத்துக்குமரன் ஏத்தி விட்டு திருப்பி மஞ்சரி வேடிக்கை பார்க்கறாங்க. மொத்தத்துல மாத்தி எல்லாரும் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ரெண்டு சைடும் தப்பு தான்.